சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள்ல மிகவும் கருணையோட இருக்கக்கூடிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனால வசுதேவர் ஜெயதேவர் அஷ்டபதியில சொல்லும் போது வேதானுத்தரதே ஜெகன்னிவகதே பூகோலம் உத்பிப்ரதேங்கிற ஸ்லோகத்துல காருண்யமாதன்வதே அப்படிங்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது கருணையே வடிவான அவதாரம் அப்படிங்கிறார். அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய சரித்திரத்துல பாலலீலையா மதுரா கோகுலம் பிருந்தாவனம் இந்த இடங்கள்ல பகவான் ஒரு 10.5 வருஷம் வசிச்சான். அப்புறம்தான் துவாரகைக்கு ஷிஃப்ட் ஆனது. அப்புறம் ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தங்களுக்கு போயிட்டு வந்தான். இந்த லீலைய மற்ற புராணங்கள்ல விரிவாக சொல்லல அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துல நாரதனுடைய பிரேரணையினால வியாசாச்சாரியால செய்யப்பட்டதுதான் பாகவத மகாபுராணம் அப்படிங்கிறது. கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் ஆரம்பிக்கிறதேவே சொல்றார். பகவத்குண வர்ணனம்னு சொல்லல, அணுவர்ணனம்ங்கிறார். திரும்ப திரும்ப ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயத்துக்கு ஒரு தடவை பார்த்தோம்னா பகவானுடைய ஸ்வரூப வர்ணனை இருக்கும். அதில் இப்படி இருந்தான் பகவான். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவத நேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் ரம்ணம் சரண்யம் கருணார்ணம் இதெல்லாம் பகவானை வர்ணிக்கிறது. இது மாதிரி திரும்ப 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 பகவானுடைய ரூபத்தை, பகவானுடைய குணத்தை, பகவானுடைய காருண்யத்தை, பகவானுடைய சரித்திரத்தை, மகிமைய வர்ணிக்கிற புராணமா அமைஞ்ச பாகவதம் அப்படிங்கிறது பக்தர்களால இன்னைக்கும் பாராயணம் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு வர்றது. இந்த பாகவதத்தை நித்திய பாராயணம் பண்றவாள்லாம் உண்டு. ஆயுஷ் முழுக்க பிருந்தாவனங்கள்லாம் போனா நித்திய பாராயணம் நடக்கும். சுகஸ்தல்லோ நைமிஷாரண்யமோ இந்த இடங்கள்லாம் நம்ம போனோம்னா தினம் பாகவத பாராயணம் நடந்துட்டே இருக்கோங்க. ஹரித்வாரங்கள், பல கஷேத்திரங்கள்ல, குருவாயூர்ல, உடுப்பியில இதெல்லாம் போன நித்திய பாகவதம் நடக்குங்க. ஆனா பாகவதம் என்ன சொல்றது, எங்க பாராயணம் பண்ணினா இது விசேஷம், பாராயணம் பாகவதம் பண்ணினா விசேஷம், பாகவத பாராயணம் பண்ணா ரொம்ப விசேஷம். ஆனா பாகவதம் சொல்றது எங்க பாராயணம் பண்ணினா விசேஷம்ங்கிறதே புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்யாம் அப்படிங்கிறது. புஷ்கரம்னு ஒரு க்ஷேத்திரம் ராஜஸ்தான்ல இருக்கு. கங்கையில போய் நாம் ஸ்நானம் பண்ணிட்டு வர முடியும், புஷ்கரத்துக்கு போக முடியாது. காசி கூட போயிட்டு வந்துடலாம், புஷ்கரம் சுதுஷ்கரம். ஏன்னா அவ்வளோ ஒரு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பாலைவனம் ஸ்டார்ட் ஆகுது ராஜஸ்தான்ல. அதனால குளிர்காலமும் சரி வெய்ய காலமும் சரி எஸ்டீம் லெவல்ல இருக்கும். குளிர் ரொம்ப மைனஸ் லெவல்ல இருக்கும், வெய்யலும் ரொம்ப உச்சியில இருக்கும். பிரயாணம் பண்றதும் கஷ்டம் அங்க. ஆனா என்ன விசேஷம் அப்படின்னா பகவான் தீர்த்த நாராயணர்னு எங்க போனாலும் உலகத்துல பகவான் ஆலயத்துல மூர்த்தியா தான் இருப்பார், விக்கிரகமா தான் இருப்பார். கஷேத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா புஷ்கரத்துல மட்டும் பகவான் ஜல வடிவுல இருக்கா. எப்படின்னா பிரம்மா யாகம் பண்ணினார் புஷ்கரத்துல. பிரம்மா 3 இடத்துல யாகம் பண்ணினார். அதுல முதல்ல யாகம் பண்ணினது புஷ்கரத்துல. அந்த புஷ்கரத்துல பகவான் எப்படி பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னா தீர்த்த ரூபத்துல தரிசனம் கொடுத்தார் பகவான். அதனால தீர்த்த நாராயணன் பேரு. அதுல இருந்து தான் வந்தது தீர்த்த நாராயணன்ங்கிற வார்த்தையே. அது 100 சுவாரஸ்யம் என்னன்னா அந்த தீர்த்தத்துக்கு 6 கால பூஜை. எப்படி பெருமா கோவில்ல நம்ம 6 கால பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தீர்த்தத்துக்கு பூஜை நடக்கும். அதை விட ஒரு விசேஷம் என்னன்னா திரிமூர்த்திகள் பிரம்ம விஷ்ணு ருத்ரால்னு சொல்றோமோ
இவ 3 பேர்ல விஷ்ணுவுக்கும் நிறைய ஆலயம் உண்டு, சிவனுக்கும் நிறைய ஆலயம் உண்டு, பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது. ஏன்னா ஒரு சாபத்தினால் சில இடங்கள்ல கிராமங்கள்ல இருக்கும். அதெல்லாம் ஏதோ பின்னாடி ஒரு காரண காரியத்துக்காக வந்ததா இருக்கும். அதெல்லாம் நான் தோஷம் சொல்றது. ஆனா சாஸ்திரோக்தமா பிரம்மாவுக்கு ஆலயம் இருக்கிற இடம் புஷ்கரம் தான். பிரம்மாவுக்கு கோவில் இருக்கிற இடம் புஷ்கரம் தான். வேற எந்த இடத்துலயுமே பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு க்ஷேத்திரம் அது. மகான்கள் எல்லாம் நிறைய வசிச்ச இடம். பிரம்மானந்தர்னு ஒரு மகா, ஞானானந்தருடைய சிஷ்யர். ஞானானந்தரும் பிரம்மானந்தரும் புஷ்கரத்தில் இருக்கும்போது பிரம்மானந்தர் ஞானானந்தர்கிட்ட உபதேசம் பெற்று ஜலத்துக்குள்ள போய் அந்த நாராயண தீர்த்தம், தீர்த்த நாராயண சுரூபத்தில் இருக்கானே பகவான், அதுக்குள்ள போய் சமாதி ஸ்திதிக்கு போயிட்டார். ஞானானந்தர் கிளம்பி வெளியில போயிட்டார். ஒரு 6 மாசம் கழிச்சு வரத்தே நல்ல பனிக்காலம். பார்த்தா அந்த குளம் முழுக்க ஐஸ் கட்டியா போயிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் ஐஸ் ஆகாம நடுப்புல ஜலம் இருக்கு. இப்படி கரையில நின்று பார்த்த ஞானானந்தர், பிரம்மானந்தா நான் வந்தாச்சு, நீ தபஸ முடிச்சுன்னு வா அப்படின்னு உடனே அதுல இருந்து வெளியில எழுந்து வரா. வந்தவர் ஞானானந்தரை பார்த்து பாடின பாடல் தான் இன்னைக்கு பஜனையில ரொம்ப பிரசித்தம். அது சखी मेरे सद्गुरु घराये मेरे मन में आनंद पयोरे आनंद पयोरे दर्शन से सब पाप विनाश दुख दरिद्र सब दूर कयोरे. அபூர்வமான ஒரு கீர்த்தனம் இது. இது பிரம்மானந்தர் படினது. குருநாதனை பார்த்தா, குருநாதன் சரணம் பட்டா, குருநாதன் கடாட்சம் பட்டா, குருநாதன் நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கீர்த்தனம் சொல்லுது. என் மனசு முதல்ல ஆனந்தத்தை அடைஞ்சது. தரிசனே சே சபு பாப விநாசே, பார்த்த மாத்திரத்தினால எல்லா பாபமும் போச்சு. ஜன்ம ஜன்மக்கே संशय टूटे भव भय ताप मिटाय लक्यो रे. ஜென்ம ஜென்மா இருக்கக்கூடியதான சம்சயம்னா அஞ்ஞானம். ஒரு சந்தேகம் போச்சுன்னா அடுத்த சந்தேகம் வருது, அடுத்த சந்தேகம் போச்சுன்னா அடுத்த சந்தேகம் வருது, அவநம்பிக்கை வருது. எத்தனை சாஸ்திரம் படிச்சாலும், எத்தனை கோவில்ல போய் தரிசனம் பண்ணினாலும், எத்தனை கதை கேட்டாலும் கேட்கறதே என்னவோ மனசு நம்புறதே தவிர அண்ணண்ட போனோடனே பயமா போயிடுறது. பயம் இருக்கு, நம்பிக்கை இல்லாம இருக்கு, சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் குருநாதருடைய கட்டாட்ச மாத்திரத்தினால போகும்னு இந்த கீர்த்தனத்துல இத பாடின இடம் புஷ்கர கஷேத்திரம். இந்த புஷ்கரத்துல சப்தாகம் பண்ணினா பரம விசேஷம். ஒண்ணுக்கு கோட்டி பலன். புஷ்கரத்துல புஷ்கரம் மதுரை பிருந்தாவனம்னு சொன்னேன், துவாரகைன்னு சொன்னேன். மதுராலையும் பிருந்தாவனத்திலையும் நாம சப்தாகம் பண்ணியிருக்கோம் 15 வருஷம் முன்னாடி. போன வருஷம் துவாரகையில நடந்தது. இப்ப வர 2026 2026 ஜனவரி 25 பிப்ரவரி 1 சப்தாகம் அங்க நடக்கிறது. அன்னைக்கு தைப்பூசம், பிப்ரவரி 1 இன்னைக்கு தைப்பூசம். விசேஷமா அபூர்வமான ஒரு குருநாதரோட கிருபைக்காக சொல்லலாம் அமைஞ்சிருக்கு. 24 அன்னைக்கு அங்க மகாத்மியம் சாஞ்சாலம். ஜனவரி 24 புஷ்கர் வந்துடணும். இது ஜெய்ப்பூருக்கு ரயில்லையோ பிளைட்லயோ வந்துட்டு அங்கேருந்து 2 மணி நேரம் டிராவல். அஜ்மீர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதுல இருந்து 12 கிலோமீட்டருக்கு இந்த புஷ்கருங்கிறது. இப்ப நாங்க சொல்ற நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ஜெய்ப்பூருக்கோ அஜ்மீருக்கோ பக்கத்துல ரயில்ல வரையலோ பிளைட்ல வரையலோ ஜனவரி 24 மத்தியானம் கார்த்தால ஜெய்ப்பூர் வந்துட்டா மத்தியானம் அங்க வந்துடலாம்.
அது வரா மாதிரி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்புறம் டிக்கெட் புக் பண்ணிக்கணும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த சப்தாகம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் அங்கேருந்து கிளம்புறா மாதிரி 2 மணிக்கெல்லாம் நம்ம புஷ்கரை விட்டுட்டு கிளம்பலாம். இதில் இன்னொரு பிளானும் இருக்கு. அது வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முடிஞ்ச உடனே நாதத்வாரா தரிசனம் பண்ணணும். நாதத்வாரான்னு பஞ்சத்வாரகையில ஒரு இடம் இருக்கு. மீராபாய் பூஜை பண்ண கிருஷ்ணர் இருக்காருங்க. மீராபாய் அவதாரம் பண்ணின ஸ்தலம் இருக்கு. இதை ரெண்டும் பார்த்துட்டு வர ஐடியா இருக்கு 2ஆம் தேதி போய். அதனால அதுல கலந்துக்கணுங்கிறவா நாங்க சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை 3ஆம் தேதியோ என்னமோ திருப்பி புக் பண்ணிக்கணும். நீங்க முதல்ல பதிவு பண்ணிட்டா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இது வந்து அங்க அகாமடேஷன் ஃபுட்டு இதுக்கெல்லாம் சார்ஜ் உண்டு. அது ரொம்ப லிமிட்டடா தான், ரொம்ப கச்சகச்சான கூட்டத்தை சேர்க்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அது ரொம்ப முக்கியம். எங்களோட வந்துட்டு பைய வச்சுட்டு வெளியில சுத்தி பார்க்கலாம் போகக்கூடாது. உட்காந்து பாராயணத்தை ஃபாலோ பண்றவாளா இருக்கணும். சாயங்காலம் பிரவச்சனம், க்ஷேத்திர தரிசனம், அந்த தீர்த்தத்தை பரிக்கிரமா பிரதட்சிணம் பண்ணி வரணும். விஷ்ணுதாசநாமம் சொல்லிட்டு தீர்த்தத்தை ஒரு பிரதட்சிணம் பண்ணின்னு வரணும். இது மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கணும். நாங்க என்ன போடுறோமோ அதை தான் சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சிம்பிளா ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அந்த ஃபுட்டு. எனக்கு இது ஒத்துக்கல அது ஒத்துக்கல இப்படி வேணும் அப்படி வேணும்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவாவா கைக்குள்ள மெடிசனை கரெக்டா எடுத்துன்னு வந்துடணும். கொஞ்சம் ரொம்ப குளிர் அங்க. நான் சொல்ற டைம் வந்து குளிர் முடியற சமயம், இருந்தாலும் குளிர் ஜாஸ்தியா இருக்கும். அதனால சொட்டருக்குள்ளா எல்லாம் எடுத்துன்னு வாங்கும். வீசிங் ட்ரபிள் உள்ளவாள்லாம் மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒத்துக்குமான்னு பார்த்துக்கோங்க. அந்த குளிர் ஒத்துக்கிறவா வாங்குவோங்க. அது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். புஷ்கர்ல நடக்கிறது. இந்த புஷ்கர சப்தாகத்தில் கலந்துக்கிறவா இந்த வீடியோவுக்கு கீழே கான்டாக்ட் நம்பர்லாம் வரும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மெசேஜ் அப்பப்போ என்ன எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் இன்னொரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு மெசேஜ் வரும். நவராத்திரிலாம் முடிஞ்சு புஷ்கரில் போய் நாங்கள் இடங்கள்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இன்னும் 5 நாளில். அதுக்கப்புறம் சொல்லுவோம் நாம ரூம் எல்லாம் தங்கறதே தனி ரூம் அப்படிங்கிற 2 பேர் தங்குற ரூம், 3 பேர் தங்கலாம், 4 பேர் தங்கலாம். இந்த ரூமை தான் கொடுப்போம். ஒத்தருக்கு ஒரு ரூம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்படியா இருந்தால் நீங்கள் வெளியில போய் தங்கிக்கலாம், உங்க சௌகரியம். நாங்க தங்குற இடத்துல இப்படிதான் நாங்க பண்ணுவோம். நீங்க தம்பதிகளா வந்தா தம்பதிகளா ரூம் கொடுத்துருவோம். 3 பேரா வரலாம், 4 பேரா வரலாம், 5 பேருக்கும் ரூம் இருக்கு அந்த இடத்துல. நாங்க தங்குற இடத்துல நல்ல மெத்த கட்டில் மெத்தையோட சௌக்கியமா இருக்கும் அங்க. அதனால எல்லா புத்தாலும் இந்த புஷ்கர சப்தாகத்தை மிஸ் பண்ணவே கூடாது. புஷ்கரந்து சுதுஷ்கர். நானே ஒரு தடவை தான் போயிருக்கேன் வாழ்க்கையில. இங்க சப்தாகம் பண்ணி ஒரு தடவை எங்க தாத்தா சொல்லுவார் திரும்ப புஷ்கரந்து சுதுஷ்கரம் புஷ்கரந்து. காசிக்கு 10 தடவை போயிட்டு வந்துருவோம். ரிஷிகேஷங்கெல்லாம் போயிட்டு வருவோம். புஷ்கர் போறது நமக்கு நினைச்சாலும் அது கை கூடாது. ஆனா பகவான் பெருமாள் தீர்த்தநாராயணரா பிரகாசிக்கிற இடம் அது. அதனால எல்லா பக்தர்களும் அதிலையும் கலந்து கோபாலனுடைய கிருபையை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.